தைப்பூசம் உருவான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? முற்காலத்தில் சூரபத்மன் என்ற கொடிய அரக்கன் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து சிவனின் சக்தியால் அன்றி வேறு யாராலும் தனக்கு அழிவு வரக்கூடாது என்ற வரத்தை பெற்றான். இந்த வரத்தினால் மூவுலகத்தையும் துன்புறுத்தத் தொடங்கினான். தாரகாசுரனின் கொடுமை தாங்க முடியாத தேவர்கள் கைலாய மலைக்கு வந்தனர். சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். தேவர்கள் சிவபெருமானே, எங்களை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினார்கள். தேவர்களின் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் தன் தியானத்தை கலைத்து நெற்றிக்கண்ணை திறந்தார். அதிலிருந்து தாங்க முடியாத வெப்பத்துடன் 6 தீப்பொறிகள் வெளிவந்தன. அந்த 6 தீப்பொறிகளின் வெப்பம் மிக அதிகமாக இருந்ததால் அக்கினி தேவனும் வாயு தேவனும் அவற்றை தாங்கிக் கொண்டு கங்கையில் சேர்ப்பதற்காக எடுத்துச் சென்றனர். கங்கை நதியால் கூட அந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை. எனவே அந்த தீப்பொறிகள் நாணல் புற்கள் நிறைந்த சரவண பொய்கை என்ற குளத்தில் விடப்பட்டன.